குருப்யோ நமஹ குருப்யோ நமஹ நமஸ்காரம் ஐயா. குருப்யோ நமஹ. நமஸ்காரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கள் ஐயா. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம நாத யோகம் 3வது நாள் வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த நாத யோகத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய படைப்பின் அம்சமாக இருக்கின்ற ஒளி அலைவரிசையை நம்முள்ள உணர்ந்து அந்த தூய அறிவாகிய பரமனை அனுபவமாக்குவது. ஏன்னா அந்த இறைத்தன்மை அப்படி தான் இருக்குது, எல்லை இல்லாமல் இருக்குது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவை நமக்குள்ள அனுபவம் அப்படிங்கிறதுனா அதுவும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒருமித்த தன்மைக்குள்ள நம்ம வருவதற்கான ஒரு அனுபவம். அப்போ அதுக்குள்ள நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பாதை நவநாத சித்தர்களுடைய மிக உயரிய பாதை. இப்போ ஒளி அப்படிங்கிற ஒரு சப்தம் ஒளியாக மாறுகின்ற ஒரு விஷயம். அதாவது நாத பிந்து, நாதம் என்றால் ஒளி, பிந்து என்றால் ஒளி, அதாவது லைட், அப்படி புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் நாதம் என்றால் சவுண்டு, பிந்து என்றால் லைட், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நாதமும் பிந்துவும் ஒன்றாகுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்தம் அப்படிங்கிறது எப்படிங்க வெளிச்சமாக மாறும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதாவது ஒளி எப்படி ஒளியாக மாறும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனால் இங்கே இதெல்லாம் ஒரு பூடகமான பரிபாஷையாக சித்தர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒளி அப்படிங்கிற 2 அம்சங்களும் நம்முடைய புலன்களுடைய அடிப்படையில் நமக்கு தெரியறதுனால, இப்போ நம்ம காதுகளால் கேட்கின்ற சப்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சப்தங்களானது நமக்குள்ளே போய் ஒரு அறிவை கொடுக்குதில்ல. இப்போ நம்ம சிறிய குழந்தைகளில் ஸ்கூலில் சேர்த்துன உடனே டீச்சர் ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அதை காதுகளில் கேட்குறோம். அப்புறம் அந்த எழுத்துக்களையும் பார்க்குறோம். அப்போ அந்த எழுத்துக்களை பார்த்த உடனே இது ஆ அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது ஆ அப்படிங்கிற எழுத்துக்களுடைய வித்தியாசத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதில்ல. அப்போ அந்த புரியுங்கிற சக்தி இருக்குல்ல, அது நமக்குள்ளேயே இருக்குது. அந்த அறிவு நமக்குள்ளேயே இருந்து அதை புரிய வைக்குது. இது இப்படி இருக்குது, இந்த எழுத்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம சிறு வயசுலேருந்து என்னென்ன விஷயங்களை உள்ளே வாங்குறோமோ அதை எடுத்துக்கிறோம்ல, அந்த எடுத்துக்கிற தகுதி நமக்குள்ள இறைவன் அறிவாக இருந்து உணர்த்துறதுனால நம்ம அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்றோம். இது இன்னது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கிறோம். அப்போ அது எப்படி நமக்கு நிகழ்ந்தது அப்படின்னா, சப்தத்தின் மூலமாக நிகழ்ந்து அந்த அறிவு பிரகாசத்தினால் அது மலருது. அப்படி மலர்ற மலர்ச்சி தான் இந்த பிரபஞ்சமாக நமக்கு அனுபவம் ஆகுது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவங்களும் நமக்கு எப்படி நடக்குதுன்னா, அந்த அறிவு இருக்கிறதுனால நடக்குது. அப்போ அந்த தூய அறிவு தான் எல்லாமாக இருக்குது அப்படிங்கிறத அறியறது தான் இங்கே ஆன்மீகம். ஆத்மாவை அறிவது தான் ஆன்மீகம். இப்போ அந்த அடிப்படையில் நாம் இந்த பாடத்திட்டத்தில் ஒளியாக மாற்றுகின்ற ஒரு உயர் பரிமாண நிலைக்குள்ளே போகிறோம். அறிவு நிலையை விரிவுபடுத்துவதற்கான ஒரு பாதை இந்த நவநாதர்களுடைய பாதை. இப்போ இதில் நம்ம இன்றைய பாடம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? வந்துருச்சா? தெரியுதுங்க. வந்துருச்சுங்கய்யா. தெரியுது. நல்லது. இப்போ நாத யோகம் 3ஆம் நாள் பயிற்சி. இப்போ ஹிருதய நாதம், அநாகத தாள ஒலி அப்படின்னு இதுக்கு பெயர். இப்போ நாத யோகத்தினுடைய 3ஆம் படி நம்ம வந்திருக்கிறோம். இன்று நாம் நமது ஹிருதய மண்டலத்திலே, ஹிருதய மையத்திலே எழுகின்ற அநாகத தாள ஒலியை கேட்கும் பயிற்சியை செய்வோம். இது நம்முள் இயற்கையாகவும் நித்தியமாகவும் விளையும் தாள ஒலி அப்படின்னு இங்கே 3வது படியில் நாத யோகத்தில் விளக்கம் கொடுக்கப்படுது. இப்போ இங்கே ஹிருதய மண்டலம் அப்படிங்கிறதுல 2 விதமான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் அதில் குழப்பம் அடைவாங்க. அதாவது இருதயம் அப்படின்னா நம்முடைய பௌதீக இதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இந்த சூக்ஷ்மமான இருதயம் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாம் இந்த இடத்துல பார்க்கறது பௌதீக இருதயம் என்ற நம்முடைய அநாகத சக்கரம், அதாவது நம்முடைய நெஞ்சு குழிக்கிட்ட நம்ம இருக்கிற விஷயத்தை இப்போ பார்க்குறோம். அநாகதம் என்பது அடி இல்லாத, தாக்கத்தில்லாத எனப்பொருள் அப்படின்னு இதனுடைய மீனிங்.
இது நாதம் யாரும் அடிக்காமல் தானாகவே உடலுக்குள் தோன்றுகின்ற தாளநாதம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லும். அதாவது இப்போ நமக்கு பௌதிக இதயமாக இருக்கிற இந்த அநாகத சக்கரத்துக்கிட்ட ஒரு தூண்டுதல் இருக்கு. அந்த தூண்டுதல் தான் நமக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த உடம்பையும் இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடம் வந்து சுட்ட சுழுமுனா நரம்பு காற்றுடன் ஆன்மச் சுடரையும் இணைக்கும் வழியாய் இருக்கிறது என்று இங்கே சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இப்போ நம்முடைய சுவாசத்துல வந்து இடகலை பிங்கலை அப்படின்ற 2 விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு இடது நாசியில சுவாசம் போய் வலது நாசியிலையும் வரும், வலது நாசியில போய் இடது நாசியிலையும் வரும். இப்படி 2 பக்கம் மாறி மாறி சுவாசமானது இயங்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2 சுவாசமும் சமமாக ஓடுகின்ற ஒரு சுவாசம் வந்து சுழுமுனை சுவாசம் என்று சொல்வோம். அப்போ அந்த சுவாசம் நடப்பதற்கான நம்ம இடத்துல இருக்கிற சூட்சமான சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள சக்தி ஓட்ட பாதைகள் நம்ம அதை சொல்றோம். அது நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அது எல்லாமே எங்கிருந்து கிளம்புது அப்படின்னா நம்முடைய தொப்புல இருந்து கிளம்பி ஹிருதயத்தையும் மையமா வச்சுக்கிட்டு இந்த உடம்பு பூரா இயங்குது. அப்ப அப்படிதான் இங்க எல்லா இயக்கமும் இருக்கு. அப்ப இங்க அநாகத நாதம் அப்படிங்கிறது இதயத்திலே பிறக்கின்ற ஒரு ஸ்வரம், ஒரு பாட்டு இசை அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். எப்படி இந்த இதயத்திலிருந்து ஒரு விதமான சப்தம் வருது, லப்டப் அப்படிங்கிற ஒரு சப்தம் வந்து பௌதிக இதயத்துக்குள்ள இருந்து வருதோ, அது மாதிரி நம்முடைய இதயத்துக்குள்ள ஒரு விதமான சப்தங்களை வெளிப்படுத்தும். அது மந்திரங்களாக இருக்கும். ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரங்களாக இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்போ நம்மளால உணர முடியும்னா நம்ம எந்த அளவுக்கு டெப்தா உள்ள போறோமோ அந்த அளவுக்கு அதை உணர முடியும். அதற்கு நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிருதய நாத சிரவண தியானம் அப்படின்ட்டு ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கணும். இப்போ ஹிருதய நாத சிரவண தியானம் அப்படின்னா இப்போ நம்முடைய இதய பகுதியில் இருக்கின்ற அந்த சப்தத்தை கேட்பது என்று அர்த்தம். சிரவணம் என்றால் கேட்டல், நாதம் என்றால் ஒலி. அப்போ அந்த ஒலியை நாம் கேட்பதற்கான ஒரு தியானம். அதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி. இது எப்படி செய்ய போறோம்னா, அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நாசியிலே வருகின்ற சுவாசத்தை கவனிக்க வேண்டும். மூச்சு போய் வரதை கவனிக்கணும். அப்போ உங்களுடைய கவனத்தை மார்பு மத்தியில் உள்ள ஹிருதய மண்டலத்தில் வைக்கவும். சில நிமிடங்கள் ஹிருதயத்தில் மௌனம் கொண்டிருங்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்ப இயற்கையாகவே நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கின்ற சப்தத்தோட சேர்ந்து ஒரு தக தகா தப தபா அப்படின்ற மெதுவான தாள ஒலி வந்து கவனிக்க முடியும். இப்போ அது வந்து இப்போ நம்ம இருதயம் வந்து துடிக்கிறது எப்படி லப்டப்னு அப்படியே ஒரு சவுண்டு போட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த சப்தமெல்லாம் உங்களால கேட்க முடியும். இப்போ இந்த சப்தங்கள்லாம் எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற சப்தங்களை நிறுத்தினா மட்டும்தான் கேட்க முடியும். நீங்க வந்து புற சப்தம் வெளியே என்ன சவுண்டு கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு உள்ள கவனம் திரும்பாது. அப்போ நீங்க வெளியிருந்து வர்ற சப்தத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, காதுகளை அடைச்சிக்கலாம். காதுகளை வந்து நீங்க பஞ்சு வச்சு அடைச்சிக்கிங்க. ஏன்னா வெளி விவகாரத்துக்குள்ள காது எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ சின்ன சின்ன சப்தம் கேட்டாலும் அதை கவனிக்கும். ஃபேன் ஓடுனா ஃபேன் சப்தத்தை கேட்கும். இப்படியெல்லாம் நம்ம சப்தத்தோடு இருக்கிற நிலையில இந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா செட் ஆகாது. பெண்களும் அப்படிதான். அதாவது வீட்டில் சமையல் செய்யும்போது குக்கரில் ஏதாவது வச்சுட்டு வந்து இங்கே பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குக்கர் சப்தம் வருதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே தவிர இங்கே வர்ற சப்தம் உங்களுக்கு தெரியாது. அதனால இதுக்குன்னு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கணும். 1 மணி நேரம் பொதுவாக இதுக்குன்னு எடுத்துக்கோங்க தினசரி. அமைதியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே எந்த சப்தமும் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். இப்போ உடனே செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஓய்வு நேரம், அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் அதுக்குன்னு ஒதுக்கிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு காதுகளை அடைச்சிக்கிட்டு அப்படியே கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய சப்தங்களை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த சப்தங்களே வந்து உங்களுக்குள்ள மந்திரங்களாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். நாத ஒலிகளாகவும் கேட்கும், மந்திரங்களாகவும் கேட்கும். அந்த ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் உள்ள ஒலிக்கிறது உங்களுக்கு கேட்கும். ரொம்ப கவனிச்சிங்கன்னா தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு நுண்ணிய கவனிப்பு தேவைப்படுது. அந்த நுண்ணிய ஒலிய ஒரு நுண்ணிய கவனிப்புல தான் நீங்க பிடிக்க முடியும். அப்ப அதுக்கு நீங்க எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பாடத்திட்டத்துல ஜெயிக்க முடியுங்கிறது இங்க நம்ம சொல்றோம். அப்ப சாதாரணமா நமக்கு உள்ள வந்து தக தகா தப தபா என்ற தாள ஒலிகள் எல்லாம் எழுந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதை கவனிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம தான் புற விஷயங்கள்ல அதிகமா ஈடுபட்டுட்டு இருக்கோம். அப்ப இதய துடிப்பை உடல் தளத்திலிருந்து விட்டு சூட்சும ஒளியாக கேட்க முயலுங்கள் என்று இங்க சொல்லப்படுது. அப்போது உள்ளே தோன்றும் நாதம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் போன்ற பீஜங்கள் போல இருக்கும் என்று கவனிக்க முடியும். கேட்காதவாறும் ஆனால் அவை தோன்றும் வகையிலும் இருக்கும். இதுதான் நாத பீஜம். அவை உணர்வாக தோன்றும் என்று இங்க பார்க்கிறோம்.
ஒவ்வொரு துடிப்பும் பரம்பொருளின் நாம் இங்கே இருக்கிறோம் என்ற அழைப்பு என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க இறைவன் வந்து தன்னை காட்டி கொடுக்கின்ற ஒரு வைபவம், ஒரு மகிமை தான் இந்த நாதம். இந்த உடம்புக்குள்ள இருந்து அது இயங்கிட்டே இருக்கு. அவனுடைய வைபவத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. இறைவனுடைய வைபவம், இறைவனுடைய மகிமை அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த உடம்புங்கிற ஒரு கருவியை வச்சு அவன் கையாளுகின்ற வித்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமா இருக்குது. ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த உடம்பை பத்தி பேசும்போது மருத்துவ உலகமே கண்டுபிடிக்க முடியாத சில சாதனைகள் எல்லாம் இந்த உடம்புக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ மருத்துவ உலகம் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலா நமக்கு போனை மாத்தலாம், வேற வேற உறுப்புகளை மாத்தலாம். ஆனா ரத்தத்தை அவங்களால உருவாக்க முடியல பாருங்க. அப்ப ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி உருவாகுதுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து இங்க சப்த தாதுக்கள் வந்து உண்டாகுது நம்ம உடம்புக்குள்ள. எலும்பு, மஜ்ஜை, ரத்தம் அப்படின்னு எல்லாமே உருவாகும். ஆனா இதெல்லாம் இயற்கையாகவே அங்க உள்ள நடக்குதுன்னா, அந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு இருந்தா தான் அதெல்லாம் நடத்த முடியும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதும், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதும், நடைமுறை அனுபவத்துல உருவாகுவதற்கும் நமக்கு அதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்து அதை இயக்குது. நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் சரி, நம்ம வடை சாப்பிட்டாலும், போண்டா சாப்பிட்டாலும், பஜ்ஜி சாப்பிட்டாலும், அல்லது வேற ஏதாவது சாப்பாடுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டாலும், அது ஒவ்வொன்னும் இப்படித்தான் மாறணும் அப்படின்னு அந்த உள்ள போய் அழகா அது ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா அப்படின்னு சப்த தாதுக்களா மாத்தி விடுற அவ்வளவு ஒரு வைபவமும் இறைவனுடைய மகிமையினால இந்த உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரியே இங்க நாதமும் அவனுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள ஓம்காரமா அது இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்முடைய சுவாசமா சோகம் அப்படிங்கிற முறையில போய்க்கொண்டே இருக்கு அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதை நம்ம கவனிக்கிற ஒரு பயிற்சி முறையை தான் இந்த நாத யோகமா வச்சிருக்கிறோம். இந்த நாத யோகம் நம்முடைய உணர்வை தூண்டுகின்ற ஒரு மிக முக்கிய விஷயமா பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு துடிப்பும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இதயத்தினுடைய ஒவ்வொரு துடிப்பும் நாம் இங்கே இருக்கிறோம் என்ற ஒரு அழைப்பு என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப மனதுடன் தாள ஒலி சேர்க்கின்ற பயிற்சி அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கணும். இது என்ன அப்படின்னா, இப்ப நாத சிரவண ஆரம்பம் அப்படின்னு நம்ம இதை பார்க்கிறோம். உங்கள் மனதின் உள்ளடி தாளம் இந்த இருதய ஒளியுடன் ஒன்றிணைவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் செய்ய வேண்டாம், காது கொண்டு கேட்க வேண்டாம், அங்கே அதுவே உங்களிடம் வரும். அது பரமநாதத்தின் அலை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. முதலில் இது ஒரு நிச்சயமற்ற அமைதி போல தோன்றும். பிறகு அது மெதுவாக ஒரு நுண்ணிய ஓசையாக மாறும். அந்த ஓசை பார்த்தீங்கன்னா கீறல், ஓம் எனும் ஒளியால் தொடங்கலாம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப நேற்றைய அனுபவம் வந்து ஒரு சிலருக்கு நீங்க சொன்னீங்க, ஏதோ க்ரீச்சின் சவுண்டு கேட்குது, ஒரு கீறல் விழுற மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்குதுன்ட்டு. இது மாதிரி சப்தங்கள் தான் கேட்கும். இதுதான் அனுபவம். இதெல்லாம் வந்து ஆரம்பம். அதாவது நமக்கு இந்த சப்தங்கள் உள்ள போறதுக்கு நாத சிரவண ஆரம்பம்னு பேரு. இதுக்குள்ள நீங்க டீப்பா உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற சப்தங்கள் எல்லாம் கொஞ்சம் தாறுமாறாவே தெரியும். அப்படி தாறுமாறா இருக்கிறது ஒரு கீறல் சப்தமா கேட்கலாம், க்ரீச்சின்னு கேட்கலாம். அப்புறம் அதுல நீங்க ரொம்ப நுண்ணையா விஷயத்துக்குள்ள கவனத்தை கொண்டு போக அது வந்து ஒரு அருமையான ஒலிகளா, மந்திரங்களா, பீஜ மந்திரங்களா ஒலிக்கிறத நீங்க கவனிக்க முடியும். அப்படி கவனிக்கக்கூடிய அந்த ஒலி அலைகள் வந்து உங்களுக்கு ஓம் என்ற ஒலியாகவும் தொடங்கலாம். அது ஓசை இல்லாத ஓசை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லும். எப்படி ஓசை இல்லாத ஓசை அப்படின்னா, அது நம்ம வெளியிருந்து வரக்கூடிய சவுண்டு கிடையாது. அதுக்கு வந்து அவ்யாக்கிருத நாதம் என்று பெயர். அவ்யாக்கிருதம் அப்படின்னா இது கேட்க முடியாத ஒலி, ஆனாலும் சுயம் அனுபவிக்கும் பரம்பொருளின் முதல் தாளம் என்று இங்க பார்க்கிறோம். இப்ப இது வந்து குறிப்பு எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, தத்துவ ரீதியாக வந்து சப்தம் உருவாகுகின்ற வழி இருக்கு அப்படின்னு நான் கடந்த முறை சொன்னேன் இல்லையா? எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு முறையிலையும் இந்த சவுண்டு டெவலப் ஆகுது அப்படின்னா, இப்போ வைகரி அப்படின்னு ஒரு முறை இருக்கு. மத்தியமா, பஷ்யந்தி, அப்புறம் பரா அப்படின்னு 4 நிலைகள்ல இந்த ஒலி அலைகள் வந்து டிராவல் பண்ணுது. இப்போ வைகரி அப்படின்னா சாதாரணமா இப்ப நம்ம வாய் விட்டு பேசுகின்ற ஒரு வெளிப்படையான ஒலி. அது வெளியிருந்து கேட்கின்ற ஒரு ஒலி. அதுக்கு பேரு வைகரின்னு பேரு. மத்தியமா அப்படின்னா உள்ளுணர்வாகும் சொற்களின் உருவாக்கம் என்று அர்த்தம். மத்தியமானா இப்ப அது வந்து வெளியிருந்தும் கேட்க வேண்டியதில்லை, உள்ள இருந்தும் ரொம்ப டெப்தா மானசீகமாவும் இல்லை. அப்படியே நமக்குள்ள இப்ப உம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மத்தியமான நிலையில உருவாகுகின்ற ஒலி. பஷ்யந்தி அப்படிங்கிறது சப்தமாகின்ற எண்ண பரிமாணம் என்று பெயர். இப்ப பஷ்யந்தி அப்படின்னா இப்ப இந்த சப்தத்தை நீங்க கவனிப்பீங்க, ஆனா காது கேட்காது. காது வழியா அது நீங்க கேட்க மாட்டீங்க. அதுதான் இப்ப நான் சொல்றேன். அந்த கீறல் விழுற சவுண்டு, அந்த ஹ்ரீம்ங்கிற சவுண்டு, அதெல்லாம் நீங்க காதை மூடின பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கடல் அலை ஓசை மாதிரி கேட்கும். சங்கு சத்தம் எல்லாம் கேட்கும். அப்ப இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க தான் முடியும், ஆனா காது வழியா அது கேட்கறது கிடையாது. அப்ப அதை பார்த்தல், பஷ்யந்தினா பார்த்தல்னு அர்த்தம். இப்ப ஞானிகளோ ரிஷிகளோ அப்படிதான்
இந்த வேத மந்திரங்களை பார்த்தார்கள் அப்படிங்கிற பஷ்யந்திங்கிற அடிப்படையில தான் இங்க திருஷ்டாக்கள் என்று நம்ம சொல்றோம். வேத மந்திரங்களை வந்து வேத திருஷ்டாக்கள், மந்திர திருஷ்டாக்கள் என்று நம்ம அவங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி நிஷ்டையில உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு அந்த சப்தமானது அவங்களுக்கு ஒலி அலைகளாக காதுக்குள்ள கேட்காது. ஆனா பார்த்தார்கள் அப்படின்னா உணர்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட ஒரு பஷ்யந்தி நிலை தான் அங்க எண்ண பரிமாணம் என்ற பெயர். அடுத்தது பரா என்பது பரவிய உணர்வின் நுண்ணிய அதிர்வுகள் என்று அர்த்தம். அப்ப இங்க பரா அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல், அதாவது இங்க இறை நிலை, அது வந்து தூய உணர்வின் நிலை, அது உடல் முழுவதும் பரவிய நிலை. அந்த அதிர்வு தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு, அது இறைவனா இருக்கு, அது எல்லை இல்லாம இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த இறை நிலை, அந்த ஒளிய நம்ம ஒளியா நம்ம உணர்றோம் இல்லையா, இந்த சவுண்டு கேட்குதுங்கிறத உணர்பவன் யார்? இந்த கேள்வி நீங்க எழுப்பணும். அதாவது இப்ப இந்த சப்தத்தை கேட்கிறேன் அப்படின்னா கேட்கிறவன் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க எழுப்புபவனும் கேட்கிறவனும் ஒருவனே தான். கேட்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நான் அதை கேட்கல. அதை கேட்கிறவனும் அவனே, அதை வெளிப்படுத்துபவனும் அவனே. அப்ப இங்க அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம், அனுபவிப்பவை அப்படின்னு எல்லாமே மூன்றுமே வந்து இங்க திரிபுட்டி முப்புட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஒரே விஷயத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயம். அப்ப இது அவ்யாக்கிருதம்னு சாஸ்திரம் ஏன் சொல்லுதுன்னா, பெயர் இல்லாத, வடிவம் இல்லாத, நிசப்தமாக இது இருந்திருக்கும் என்பதனால. அதாவது அவ்யாக்கிருத நாதம் என்பது முதல் நாம ரூபத்திற்கு அப்பாலான ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். அது அதாவது அவ்யாக்கிருதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு பீஜம் மாதிரி, அதாவது அந்த கண்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி நிலையை வந்து நம்ம அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கு வந்து அடுத்தது பக்தி பூர்வ பாவனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப என்னுடைய இதயத்திலே பரம்பொருள் தாளம் போடுகிறது, அந்த தாளத்தோடு நான் ஒன்றிணைகிறேன் அப்படிங்கிற இந்த பாவனை உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துல வரணும். இப்ப இந்த 3வது நாள் பயிற்சியில இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து அநாகத சக்கரம். அதாவது 3 இடத்துல இப்ப நம்ம 3வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த அநாகத சக்கரத்துல ஒரு இதயத்துல ஒரு தாளம் உண்டாகும், ஒரு ஓசை உண்டாகும். அது லேப்டாப்புங்கிற நம்ம சாதாரண பௌதிக இதயம் துடைக்கிற சப்தம் மட்டும் கிடையாது. அது தக தகா, பரபரா, இப்படி எப்படி வேணா சப்தம், கீறல் சப்தம், இது மாதிரி ஏதேனும் ஒரு சப்தம் உங்களுக்குள்ள கேட்கும். அது ஒரு ரிதமா கேட்கும். அதை நீங்க கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ள அனுபவமா தெரியும். அப்ப அந்த அனுபவமும் கவனிக்க வேண்டியவன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தா, அந்த அனுபவத்தும் அதுக்குண்டான விளக்கமும் நெஞ்சில் மெதுவான ஒலி, உங்களுக்குள்ள அந்த நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்று சப்தம் கேட்கறத நீங்க உணர முடியும். அது வந்து அநாகத நாதத்தின் அறிகுறி என்று நம்ம சொல்றோம். அந்த அநாகத நாதம் வெளிப்படுவதனாலேயே அறிகுறி அது. அப்ப துடிப்பில் ஒற்றுமை உணர்வு, அந்த துடிப்பு, இதயம் துடிக்கும் போது அந்த லேப்டாப்புங்கிற சப்தமோ மற்ற விஷயங்களோ நீங்க ரொம்ப டீப்பா கவனிச்சீங்கன்னா, அது ஒரு ரிதமா, ஒரு நிதி மாறாம அழகா அப்படியே ஒரு ஒற்றுமையா செய்யும், ஒரே மாதிரி இருக்கும். ஒரு இசை அமைப்பாளர் எப்படி அழகா அந்த இசையினுடைய வாத்தியத்தை ஒரே மாதிரி இசைக்கிறாரோ, அது மாதிரி அந்த இசையை வந்து அது உள்ள இருந்து வெளிப்படுத்தும், அந்த ஓசையை வெளிப்படுத்தும். அது வந்து மனமும் நாதமும் இணைந்து நடனம் ஆடுதல் என்று அதற்கு விளக்கம். அப்புறம் சில் என்ற உணர்வு அல்லது குளிர்ச்சி உண்டாகும். அந்த இருதய பகுதியில திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில்னஸ் வரும், ஒரு குளிர்ச்சி வரும். அப்ப ஹிருதய மண்டலம் திறக்கின்ற அறிகுறி என்று இந்த இடத்துல நாம் இதை பார்க்கிறோம். அப்ப இப்ப நீங்க இந்த பயிற்சி பண்றதுனால இப்ப உங்களுக்கு அந்த ஆக்னா சக்கரம் தூண்டப்படும். ஆக்னா சக்கரம் தூண்டப்பட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆன அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு மெதுவான ஒலி கேட்கும். அந்த கேட்கின்ற ஒளியில ஒரு துடிப்பில ஒரு ஒற்றுமை வரும். இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நீங்க அனுபவமா கேட்கலாம். அப்புறம் சில் என்ற உணர்வு அல்லது ஒரு குளிர்ச்சி வந்து ஹிருதய மண்டலத்திலே உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஏம்மா ரொம்ப லேட்டா வரீங்க, சீக்கிரம் வரணும் வகுப்புகள்லாம். 5:30 கிளாஸ்க்கு 5:50க்கு வரீங்க பாருங்க. நீங்க வரவே இருக்க வேண்டியதில்லை, ரெக்கார்டிங்ல பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, மூலநாத பீட தரிசனம். இப்ப மூலநாத பீட தரிசனம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நாதம் என்பது பரம் சக்தியின் முதற்கதிர். அந்த முதற்கதிர் எனக்குள் பதிந்திருப்பதை உணர்வதே பீட தரிசனம் என்று இங்க நம்ம சொல்றோம். அதாவது இப்ப நாதம் அப்படின்னா ஒரு ஒளி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த ஒளிங்கிறது யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மாவின், பரம்பொருளின் அந்த பரமாத்ம சக்தி இருக்கு இல்லையா, அதனுடைய முதற்கதிர் தான் அந்த நாதம். அந்த முதற்கதிர் எனக்குள் பதிந்திருப்பதை உணர்வது தான் இங்க பீட தரிசனம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க மூலநாத பீடம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது, இப்ப மூலநாதம் என்பது துவக்கமான பரம்பொருளின் ஒளி. அதாவது பரம்பொருள் வந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காக முதல்ல 2 விஷயங்களை வெளிப்படுத்தினார். ஒன்று வந்து சவுண்டு, இன்னொன்று வந்து லைட்டு. அதுதான் ஒளி தத்துவம்.
அதுதான் விநாயகர் முருகர் தத்துவம். அப்ப அந்த மூல நாதம் வெளிப்படுகின்ற நிலையில பீடம் இருக்கு இல்லையா? பீடம்னா என்ன? அதாவது ஒரு அமருகின்ற இடம், நிலை பெறுகின்ற இடம் அப்படிங்கிறத நம்ம பீடம்ங்கிற வார்த்தையை சொல்வோம். இந்த பீடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பிரதிஷ்டை பண்றதுன்னா அங்க ஒரு பீடம் அமைச்சு தான் பிரதிஷ்டை பண்ணுவோம். அப்ப பீடம்னா அங்க அமருகின்ற இடம், நிலை பெறுகின்ற இடம். அப்ப இங்க இறைவன் வந்து முதல்ல அந்த நாத ஒளியாக அமருகின்ற ஒரு இடம் வேணும் இல்லையா? அதை வந்து இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அது எப்படின்னா, இப்ப அகத்தில் மூலநாதம் தங்கும் மையம், அதை உணர்வதே நவநாதர்கள் தரிசித்த நாத பீடம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லும். இப்ப நவநாதர்கள் தரிசித்த நாத பீடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சித்தர்கள் உடல் உள்ளே கண்ட சிவாலயம் என்ற உண்மை. அதாவது இங்க சிவாலயம், இறைவன் வந்து குடியிருக்கின்ற கோயில் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த இங்க சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப அங்க வந்து நவநாதர்கள் தரிசித்த நாத பீடம், இதுதான் சித்தர்களின் உடலில் உள்ள சிவாலயம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் இப்ப நீங்க உணரக்கூடிய ஒரு நிலையில இப்ப நீங்க அநாகத சக்கரத்தை தூண்டுனா தான் நீங்க அங்க அதை உணர முடியும். சிவாலயம்னா இந்த உடலும் அந்த உள்ளமும் எப்படி மேம்படுதுங்கிறதுக்கான ஒரு பாதை. அது இங்கதான் தொடங்குது. அப்ப இன்றைக்கு நம்ம இதுக்கான தியானம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 நிமிஷம் 7 நிமிஷம் பண்ண பயிற்சி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இங்க நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இங்க வந்து முதல்ல ஒரு இடம் சொன்னேன் பாருங்க, மேல போலாம். இப்ப இங்க வரும்போது முதல்ல இந்த இடத்துல வந்து பாருங்க 7 நிமிடம் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஹிருதயநாத சிரவண தியானம். நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க இருதயத்தில் இருக்கின்ற சப்தத்தை கேட்பதற்கான ஒரு முயற்சியை 7 நிமிஷம் பண்றீங்க. அப்புறம் 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. இங்க நாத சிரவண ஆரம்பம். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அந்த சப்தம் வந்து உள்ள இருந்து எப்படி ஏற்படுது? அது காது கொடுத்து கேட்காம அது என்ன மாதிரி சப்தமா வெளிப்படுது? கீறலா வருதா? எப்படி ஒரு ரிதமா வருதா? அப்படிங்கிறது அந்த பீஜத்தை, அந்த அவ்வியாக்கிருத நிலையை நீங்க கவனிக்கிற ஒரு பயிற்சியை ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறீங்க. அப்ப அதுதான் நான் சொன்னேன். அந்த எப்படி அதை கவனிக்கிறதுன்னா, இப்ப நீங்க அந்த சப்தம் வெளிப்படையா கேட்டா அதுக்கு வைகரி, அது வந்து வெளியும் உள்ளேயும் கேட்காம இருந்தா அதுக்கு பேரு மத்தியமா, அந்த சப்தத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு பஷ்யந்தி, அந்த சப்தமே நான் தான் உணர்ந்தா அதுக்கு பேரு பரா. அப்ப இப்ப நீங்க அந்த சப்தமே நான் தான் உணர்கின்ற அந்த பரா நிலைக்கு நீங்க போகணும். அந்த போறதுக்கான ஒரு பக்தி பூர்வமான பாவனையை நீங்க உண்டாக்கிக்கணும். அது என் இதயத்தில் பரம்பொருளின் தாளம் போடுகிறது, அந்த தாளத்தோடு நான் ஒன்றிணைகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த அனுபவமும் இங்க நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம். அனுபவமா அதுக்குண்டான விளக்கமும் இங்க கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மூலநாத பீட தரிசனம்ங்கிற இந்த சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒளியை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்றோம். நம்ம நம்ம உடம்புக்குள்ளதான் அது இருக்கு. அது எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்கு இன்றைய தியானம் எப்படின்னா, பீடம் நிலைப்படுத்தும் பயிற்சின்னு பேரு இதுக்கு. இப்ப பீடம்னா இருப்பிடம், அமருகின்ற இடம், அது எப்படி சொல்றோம்? நிலை பெறும் இடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பயிற்சி என்ன அப்படின்னா, அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்துக்கணும். கண்களை மூடிக்கொண்டு மூச்சை எப்பயும் போல சீராக்கி கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பீடம் அமைக்கிறது அப்படின்னா எப்படின்னா, இப்ப நாபின்னு இருக்கு இல்லையா? நம்முடைய தொப்புள் இருக்குதா நாபின்னு சொல்றோம். அநாகதம் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு குழின்னு சொல்றோம். இப்ப இந்த தொப்புளுக்கும் நெஞ்சு குழிக்கும் இடையில தான் நம்ம வந்து இந்த மனோமய பீடத்தை உருவாக்க போறோம். அங்கதான் வந்து அமர்த்த போறோம். அப்ப அதுக்கு வந்து 2 அங்குலம் மேலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 அங்குலம் அப்படின்னா நம்ம இன்ச்சின் கணக்கு கூட வச்சுக்கலாம். 2 இன்ச்சில் நம்ம தொப்புல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள 2 விரற்கிடை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இருதயத்துக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட ஒரு மைய பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்தை தான் மனோமய பீடம் என்று நம்ம கவனத்தை வைக்கிறோம். மனதில் இந்த நாதத்தை மெதுவாக உச்சரிக்கவும் என்று இப்ப நம்ம ஒரு நாத மந்திரம் கொடுக்கிறோம். என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் நாத பீடாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க எடுத்துக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு முதல்ல பிரதிஷ்டை பண்றோம். ஒரு பீடம் அமைச்சு அந்த ஒளியை வந்து பிரதிஷ்டை பண்றோம். இப்ப நம்ம உடம்பு தான் கோயிலுங்கிறதுனால அதை கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி தான் நம்ம இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய நம்ம அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற இறைவனை தரிசிக்க முடியும். ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்? நம்முடைய சகசிரகாரத்துல பிரம்மரந்திரத்துல 10ஆம் வாசலில உச்சந்தலையில இருக்கிறான். அப்ப அவன் வந்து தூய அறிவு ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பிரகாசமான ஒளி மூலமா தான் இந்த உடலும் மனசும் இயங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கான பயிற்சியில இப்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இப்ப செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓம் நாத பீடாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். ஒவ்வொரு உச்சரிப்பிலும் அந்த இடத்தில் ஒரு ஒளி புள்ளி என்று நினைக்கவும், அந்த ஒளி அங்கே உருவாகிறது என்று சிந்திக்கவும். அது எப்படி அந்த இடத்துல நீங்க கவனிக்கும்னா, உங்கள் நாபிக்கு மேல் ஒரு சிறிய ஒளி அதிர்வு தோன்றும் வரை இந்த முறையை தொடரவும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி இப்ப நீங்க பண்ணணுங்கிறது சொல்றேன். அதாவது இப்ப தொப்புளுக்கும் இருதயத்துக்கும் இடையில ஒரு பீடம் அமைக்கிறீங்க. பீடம்னா இருப்பிடம், அமருகின்ற இடம், அங்க நிலையான இடம். அந்த இடத்துக்கு ஒரு இடத்துல உருவாக்குறீங்க. அங்க வந்து இந்த ஒளி வந்து அங்கதான் மையம் கொள்ளுது. அந்த இடத்துல இருந்து இங்க இந்த உடம்பு இயக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றீங்க. பண்ண பிறகு அந்த இடத்துல
ஒரு ஒளி புள்ளி மாதிரி, அதாவது ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு சின்ன ஒயிட் டாட்டா அல்லது ஒரு மஞ்சள் கலரோ இல்ல கோல்டன் கலரோ உங்களுக்குள்ள ஒளி எழுந்திருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அந்த கற்பனையானது அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கு உடம்பு பூரா பரவ போகுது. அப்ப அந்த இடத்துல அதை எப்படி உருவாகும்னா, ஓம் நாத பீடாய நமகங்கிற இந்த மந்திரத்தின் மூலமா தான் அதை உருவாக்க முடியும். அப்ப இங்க சித்தர் வாக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாபி மேல் நாதபீடம், நாதபீடத்தில் சிவநாமம், அதில் உருகினால் சுடரொளி தோன்றும் அப்படின்னு பாம்பாட்டி சித்தருடைய ஒரு சித்தர் வாக்கு இது. இப்ப நம்ம நாபி மேல் நாத பீடம் அமைக்கிறோம். இப்ப நம்ம நாபிக்கும் அந்த இருதயத்துக்கும் இடையில ஒரு பீடத்தை அமைக்கிறோம். அந்த பீடத்தில சிவநாமம், அதில் உருகினால் சுடரொளி தோன்றும் அப்படின்ட்டு இந்த சிவநாமம் அந்த சுடரொளி தோன்றும் அப்படிங்கிற இந்த அனுபவம் எப்படி நிகழும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறதுனால, ஓம் நாத பீடாய நமகன்ட்டு இந்த மந்திரத்தை நீங்க அங்க உச்சாரணம் பண்ணும்போது, இன்றைய உள் சிந்தனை என்னன்னா, நான் என்னுள் பதிக்கும் அந்த ஒளியின் தோட்டம் எங்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கேள்வியை கேட்டு அந்த சிந்தனையின் அடிப்படையில அந்த மந்திரத்தை நீங்க 108 முறை ஜபம் செய்யணும். இப்போ இந்த ஓம் நாதபீடாய நமக என்ற இந்த மந்திரம் வந்து 108 முறை ஜபிக்கணும். மனதில் ஒளி இல்லாமல் ஜபிக்கணும். மனசுக்குள்ள மானசீகமா தான் ஜபிக்கணும். வெளியே சவுண்ட் வரக்கூடாது. அப்ப இப்படி நீங்க ஜபிக்கும் போது அனுபவ சுடர் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாபிக்குள் ஒரு மெலிதான ஒளி புள்ளி உருவாகும். நீங்க வந்து இப்ப சாதாரணமா கண்ணை மூடி அமைதியா இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க உங்களுடைய தொப்புளுக்கும் இருதயத்துக்கும் இடையில ஒரு ஆக்டிவேஷன் உண்டாகும். ஒரு சக்கரம் தூண்டப்படுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வேவ்ஸ், அதாவது திடீர்னு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அங்க ஒரு வெளிச்சம் தோன்றும். அது வந்து ஒரு சொரூபம் இல்லா ஒளி அதிர்வாகவும் இருக்கும். அந்த திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு வைப்ரேட் ஆகும். அப்ப மனம் திடீரென்று அமைதியாய் உறைந்து போன ஒரு உணர்வு உண்டாகும். கண்களில் கண்ணீர் அல்லது நின்ற நிமிடம், இவைகள் நாதபீடம் உருவாகும் பரஞ்சோதி தொடக்கம் எனும் அடையாளங்கள். அப்ப இந்த மாதிரி நீங்க இந்த பயிற்சியை பண்ணவே அந்த இடத்துல வந்து நம்ம நாதத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நீங்க அந்த பயிற்சியை பண்ணவே உங்களுக்குள்ள இந்த அனுபவ சுடர்கள் எல்லாம் எழுந்திருக்கும். அந்த அனுபவ சுடர்கள் வந்து ஒளியாக இருக்கும். அதாவது லைட் அண்ட் சவுண்டுங்கிற மாதிரி 2 விஷயங்கள் கலந்ததாக இருக்கும். அதை நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி முறை, இந்த நிலைப்பாடு இந்த மந்திரத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஓம் நாதபீடாய நமகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இன்றைக்கு மானசீகமா ஜபிக்கணும். அப்ப இது நல்லா மனசுக்குள்ள மந்திரத்தை உருவேற்றிக்கணும். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த விஷயத்தை நான் எப்படி விரிவா பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நவநாத சித்தர்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள், ஆதார சக்கரங்கள், 7 சக்கரங்களை தூண்டி நம்முடைய சகசிரஹாரத்துல பிரம்மரந்திரத்துல இருக்கிற இறைவனை நம்ம தரிசிக்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்ப இது யோக மார்க்கத்துல இப்ப நிறைய வழிமுறைகள் இருக்கு. எப்படிப்பட்ட வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா, குண்டலினி சக்தியை மேலே எழுப்புறதா பயிற்சிகள் எல்லாம் செய்வாங்க. அப்ப அது வந்து சுவாசத்திலையும் அந்த பயிற்சிகளை சரி பண்ணுவாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெக்னிக் இருக்கும். ஒவ்வொருத்தர் குருமார்களும் ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை சொல்லி கொடுப்பாங்க. இங்க நவநாதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மந்திர உச்சாரணத்துல, அதாவது இறைவனை வந்து அந்த மந்திரங்கள் மூலமாகவே தூண்டி அந்த ஆற்றலை உடலுக்குள்ள பெருக்கி அந்த சக்கரங்களை தானாகவே மேலே எழுப்புற ஒரு வழிமுறை தான் இந்த நவநாதர்களுடைய நாத யோகம். நாதம் என்றால் ஒளி. அந்த ஒளியினுடைய யோகத்துல நம்ம இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாதபீடாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து மானசீகமா ஜபிக்கணும். 108 முறை ஜபிக்கணும். அமைதியா உட்காந்து எப்பயும் போல உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும். அப்புறம் உள்ள இருதய மையத்துல ஒளி அலைகள் ஏதாவது எழுந்திருக்குதா அப்படிங்கிறத நுண்ணிய ஒரு சக்தியில, அதாவது கவனிக்கிற சக்தியில தான் அதை நீங்க பிடிக்க முடியும். நீங்க வேற வெளி விஷயங்கள்ல நாட்டம் இருந்தா அதை பிடிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஒரு மைனூட்டா அதை கவனிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சப்தங்கள் வந்து தக தகா தப தபா அப்படின்னு எல்லாம் உள்ள துடிக்கிறத கேட்கலாம். அந்த சவுண்ட் ஒரு ரிதமா வரும். சில டைம் க்ரீச்சுன்னு வரும், க்ரீம்னு வரும். இன்னும் நீங்க டெப்தா உள்ள போக போக அந்த சப்தமெல்லாம் என்னவா மாறும்னா க்ரீம் க்ளீம் அப்படின்னு மந்திரங்களா உங்களுக்குள்ள ஒலிக்கிறத நீங்க கேட்க முடியும். அப்படியெல்லாம் அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. எல்லாரும் சாத்தியம். ஆனா நீங்க அதை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இங்க எல்லாமே நம்பிக்கை தான். அதாவது நம்ம இந்த அளவுக்கு செஞ்சா இது நடக்குமா அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை விதைச்சு செஞ்சீங்கன்னா அது நடக்கும். ஆனா நீங்க அவநம்பிக்கையில எதை செஞ்சாலும் நடக்காது. அப்ப அதை நீங்க பாடத்திட்டத்துல முக்கிய நோக்கமா வச்சுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல அந்த நம்பிக்கையை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். எதுவுமே நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்ப இங்க இறை நம்பிக்கையும் அப்படிதான். இறைவன் அப்படிங்கிறத நம்ம நம்பினா தான் இறைவன். நம்பாதவருக்கு இறைவன் கிடையாது. அப்ப அது மாதிரி இங்க இப்ப நாதபீடத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியானது நம்ம உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியப்படுத்தி
நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இறை தரிசனத்தை நம்ம அனுபவமாக்க முடியும். இப்ப இறைவன் வந்து அந்த தூய அறிவாக இருக்கிறதுனால, எல்லையில்லா பேருணர்வா இருக்கிறதுனால, அதை நம்ம அடையறதுக்கான ஒரு பக்குவத்தை இந்த மனசுக்கும் உடம்புக்கும் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். நம்ம சராசரி மனிதர்களா வாழ்ந்துகிட்டு நம்ம ஒரு அறிபறியா உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு வேகமான வாழ்க்கை முறையில வந்து இறை தரிசனத்தை இறை உணர்வை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்ப நீங்க இதுக்கான பயிற்சிகள்ல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தினசரி 1 மணி நேரம் இந்த பயிற்சிகளை நீங்க வலுக்கட்டாயமா செய்யத்தான் உங்களுக்குள்ள உடல்லையும் மாற்றம், உள்ளத்திலையும் மாற்றம் நிகழ்ந்து நீங்க இந்த உயர் பரிமாண அறிவை வந்து எட்ட முடியும். அதுக்கு நம்ம இன்றைக்கு ஆக்னா சக்கரத்தை தூண்டுவதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் சொல்ற மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப வேல்யூபிள் மந்த்ரா. இதெல்லாம் நவநாத சித்தர்களால் கொடுக்கப்பட்ட மந்த்ரா. இந்த மந்திரங்களை நீங்க ஜபிக்கிறதுல தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கு. அப்ப நீங்க இதை விடாம இன்றைக்கு பயிற்சிகள்ல செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க. தாமதப்படுத்தாதீங்க. இப்படி நீங்க பயிற்சிகள் பண்ண பண்ண ஜெயிக்க முடியும். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த பயிற்சி நீங்க கொடுத்த ஆர்டர்ல தான் நம்ம செய்யணுமா, இல்ல இந்த ஓம் நாத பீடாய நமக அந்த மந்திரத்தை நம்ம முதல்ல காலையில இப்ப ஃப்ரீயா இருக்கும்போது முதல்ல சொல்லிட்டு அதுக்கு மேல இருந்து வரலாமா? எப்படி செய்யணும்? வரிசை அந்த ஒழுங்குல தான் செய்யணுமா? ஆர்டர்ல தான் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓம் நாத பீடாய நமக அப்படின்னு சொல்லும்போது மனம் அந்த ஒருநிலைப்பாட்டுக்கு வராது இல்லைங்க ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமைதியா உட்காந்து அந்த மூச்சை சீராக்கி அப்புறம் நம்ம ஒரு அமைதித்தன்மைக்கு வந்த பிறகு அங்க பிரதிஷ்டை வேற பண்ணணும். நம்ம ஓம்காரத்தை வந்து அங்க பிரதிஷ்டை பண்றோம். அதாவது நம்ம நாதம் என்றால் ஒளி, அந்த ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தை நீங்க அந்த தொப்புளுக்கும் இருதயத்துக்கும் இடையில அந்த ஒளி அலையா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவனையோட அதை நீங்க பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லும் போதுதான் அது வேலை செய்யும். நீங்க எடுத்த உடனே இப்ப சாதாரண ஜபம் பண்ற மாதிரி வந்து நம்ம ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சும்மா நம்ம ஏதோ ஜபிக்கிறோங்கிற மாதிரி இருக்குமே தவிர அதோட ரிசல்ட் கிடைக்காது. அப்ப அதனால நீங்க நான் சொன்ன முறையில பண்ணுங்க. அதுக்கு தான் நேரத்தை ஒதுக்குங்கிறேன். அப்ப அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க செய்யும்போது தான் ஜெயிக்க முடியும். நன்றிங்கய்யா. நல்லா மொத்தமே 32 நிமிஷம் வருது. நீங்க கொடுத்திருக்க 3 பயிற்சியும் சேர்த்து 32. அவ்வளவுதான் வரும். அவ்வளவுதாங்க. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரங்கிறது எப்படின்னா, இப்ப நான் 7 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? நீங்க அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பயிற்சி தொடங்குறீங்க. அப்புறம் நீங்க இந்த மந்திரங்களுக்குள்ள போய் நீங்க அதை கவனிக்க அப்புறம் நீங்க உங்களை மறந்து போற நிலை ஒண்ணு வரும். அதாவது பயிற்சிகளை பண்றது வந்து நம்ம ஏதோ கடமைக்கு செய்யாம நம்ம அதுல டீப்பா செய்யறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதியும் ஆனந்தம் வரும்போது நீங்க அங்கிருந்து எழுந்திருக்கவே முடியாது. அப்படியே ஒரு அமைதிக்கு அப்படியே போயிடுவீங்க. அப்ப அது உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம், அது சொல்ல முடியாது. ஆனா பயிற்சி என்னமோ குறைவா இருக்கும். ஆனா அதனுடைய அனுபவங்கள் வந்து நிறைவா இருக்கும். அது நீங்க பண்ணதான் தெரியும். அதுக்கு தான் 1 மணி நேரம் ஒதுக்கி சொல்றோம். நம்ம அப்ப அரை மணி நேரம் ஏதோ செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போற மாதிரி செஞ்சோம்னா அதுல நம்ம மைண்ட் அடுத்த சிந்தனைக்கு போயிடும். இப்ப நீங்க 1/2 hour ஒதுக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க மைண்ட் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிடுது. இப்ப இது ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சுட்டு அடுத்து அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய அந்த வேகமா செய்யற அந்த நிலை என்ன ஆகும்னா ஏதோ அந்த மந்திரத்தை சொன்னோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. கடந்த வகுப்புல அப்படிதான் பண்ணாங்க. அதை நான் அப்படி பண்ணாம நீங்க 1 மணி நேரத்தை அதுக்குன்னு மைண்டை செட் பண்ணிட்டு உட்காருங்க. நீங்க பயிற்சிகளை செஞ்சுட்டு அமைதியா இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்றதை நீங்க அனுபவமா பார்க்கலாம். அடுத்த வேலை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. அமைதியா இருந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டு செஞ்சு பாருங்க. அப்போ நீங்க இதுல ஜெயிக்க முடியும். சொல்லுங்க. ஒரே ஒரு அதாவது இந்த பயிற்சியை அந்த தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்தை செட் பண்ணி உட்காரணுமா, இல்ல காலையில இப்ப ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம் இதை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த டைம் கிடைக்கும் போது அடுத்த பயிற்சி அப்படி செய்யலாமா? இல்ல இப்ப இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த 7 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்றதே அந்த நிலை நிறுத்துவதற்கான பயிற்சிங்கிறதுனால இதை அப்படியே கண்டினியூஸா நீங்க செய்யணும். ஆனா இது நீங்க இப்ப அரை மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, திருப்பி உங்களுக்கு நேரம் இருக்கு, இன்னைக்கு திருப்பியும் செய்யலாம். அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணுமே தவிர அதை விட்டு செய்யறதுக்கு இங்க சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ஒரு ரொட்டீனா அதுல கேப் இல்லாம செஞ்சு முடிச்சுக்கணும். அந்த 30 நிமிஷம்னா அந்த 30 நிமிஷத்தை அப்படியே தொடரணும். அதை முடிச்ச பிறகு நீங்க இப்போ செஞ்சுட்டீங்க, ஒரு நிறைவா இருக்கீங்க, அமைதி ஆயிடுச்சு மனசு. அப்ப அதுலயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் நீங்க மற்ற வேலைகள்லாம் பாருங்க. அப்புறம் இரவு நேரத்துல ஓய்வு நேரம் கிடைக்குது அல்லது மாலை நேரத்துல ஓய்வு கிடைக்குது, திருப்பி செய்யலாம். இதே பயிற்சி திருப்பி செய்யலாம். செய்ய உங்களுக்குள்ள என்ன நடக்கும், அந்த திரும்புறீங்கல்ல உள்ள பார்க்கவே நீங்க அந்த உள்ளுணர்வை தூண்டி பிரகாசிக்கிற வாய்ப்பு அதிகமாகுங்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். நன்றி.
ஐயா இப்ப அன்னன்னைக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அன்னன்னைக்கு கொடுக்குற பயிற்சி அதை மட்டும் பண்ணிட்டு வரோம் இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு நாளுமே அதுல இருந்து அப்படியே கொண்டு வரோம்? இல்லம்மா, முதல் நாள் பயிற்சி முதல் நாளே முடிச்சிட்டீங்க, 2வது நாள் பயிற்சி 2வது நாள் முடிச்சிட்டீங்க. இப்ப இன்றைய பயிற்சி இன்னைக்கு மட்டும் பண்ணா போதும், பழச நீங்க எடுக்க வேண்டியதில்லை. அகம் அக்ஷரம் அஸ்மின்னு சொல்லி நேற்றைய மந்திரம் சொன்ன கொடுத்தேன் இல்லையா, அது செஞ்சீங்கல்ல, ஆமாங்க. அது நேத்தோட முடிச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப அகம் அக்ஷரம் அஸ்மின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அழியாதவன் அர்த்தம். அகம் அக்ஷரம் அஸ்மி, அக்ஷரம் என்றால் அழியாதது. அகம் அக்ஷரம் அஸ்மின்னா நான் அழியாதவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இந்த மனசுக்கு இந்த உணர்வுக்கு உணர்த்துறீங்க. அப்ப நான் அழியாதவன் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க நேற்றைய செஞ்ச மந்திரத்தினுடைய பலனாக உங்களுக்கு அது உள்ள அனுபவம் ஆகும்ல. அப்ப அந்த அனுபவம் எப்ப நடக்கும்? இப்படி நீங்க டிராவல் பண்ண பண்ண உங்களுக்கு கடைசியா புரிய வரும். இப்ப நீங்க என்னென்ன விதைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது விதையெல்லாம் அறுவடை ஆகும், அது ஒரு பலன் கொடுக்கிற காலம் வரும். அதுதான் 21வது நாள். இப்ப நீங்க இன்றைக்கு இந்த இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருங்க, இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செஞ்சிருங்க, அவ்வளவுதான். சரி, நன்றி. நல்லது ஐயா. இப்போ நீங்க சொன்ன நம்ம தியானம் பண்ணிடுறோங்கய்யா, அதுக்கப்புறம் இந்த நாதபீடாய நமகாங்கிறத எப்பயுமே ஜபம் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் பண்ணலாம். நாதபீடாய ஜபம், அதாவது அந்த ஜபம் என்னன்னா இந்த இடத்துல அந்த பிரதிஷ்டை பண்ணிருக்கிறேங்கிறத உணர்த்துறதுக்காக. ஆமாங்க. இல்லங்க, இப்ப பண்ணிடுறோங்கய்யா, இப்ப தொடர்ந்து இதை பண்ணி முடிச்சிடுறோம், அது போக நேரம் கிடைக்கும் போது அந்த இதை தொடர்ந்து ஜபமாவும் பண்ணலாமா? பண்ணலாம். அதாவது பண்ணுங்க, மந்திர ஜபம் பண்ணும்போது அமைதியான மனநிலையில பண்ணுங்க, வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. சரி சரிங்க, நன்றி நன்றி. அது நீங்க மற்ற வேலைகள் இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய மந்திரங்கள், சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் இனிமேல் போற வகுப்புல வரும், இனிமேல் அடுத்தடுத்த வகுப்புல அது வரும். நீங்க வேலையில் இருக்கும் போதே ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம், அப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து அந்த நாதத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த மனது உணர்வு பூர்வமா அதை நீங்க கவனிச்சுக்கிட்டு பண்ற மந்திரம். அதனால அந்த இடத்துல ஞாபகத்தை வச்சு செய்யறதுக்கு ஒரு அமைதியான மனநிலையும் நீங்க அமர்ந்தும் செய்ய வேண்டியதா இருக்கு, அப்படிதான் செய்யணும். அமர்ந்து செய்யறோம், நேரம் கிடைக்கும்போது செய்யுங்க. அது போக நம்ம அது போக தனியா எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் செய்யலாம். நீங்க எத்தனை முறை வேணா இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதை உச்சாரணம் பண்ணிக்கலாமாங்கிறது தாராளமா பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு உச்சாரணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதுல ஸ்ட்ராங் ஆறீங்கல்ல. நாதபீடாய நமகங்கிறத வந்து நீங்க அந்த இறைவனை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி நீங்க சொல்லவே உங்களுக்குள்ள அதிகமான அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஏற்படணுங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய நோக்கம். செய்யலாங்க. நன்றிங்க. என்னங்க ஐயா? முழுக்க முழுக்க இறை சிந்தனையே இருக்கும்போது பண்ணும்போதுதான் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க. ஆமாங்க. இறை சிந்தனையோடவே நம்ம இருக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் நம்ம 24/7 வந்து அந்த இறை சிந்தனையிலேயே மாறிடுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செயலும் அந்த இறை செயலா மாறுறத அனுபவமா மாறுறதுக்கு தான் இப்ப பயணிக்கிறோம். அப்ப நம்ம எல்லா வேலையும் இறைவனே நம்ம மூலமா செய்யறாங்கிறது புரியும். அப்புறம் இங்க நான் ஒன்னும் செய்யல, அது செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற அந்த கர்ம யோகமா மாறும். அந்த நிலை வந்து நமக்கு மனசு பக்குவமானதா வரும். நாத பிரதிஷ்டை பண்ணும்போது ஓம் மந்திரம் மூலியமா தானே பண்ணணும்? நாதம் அப்படின்னாலே ஓம்காரம் தான். அதாவது நாதம் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு பேரே வந்து ஓம். அந்த ஓம் தான் இங்க பிரதிஷ்டை ஆகும். இப்ப நீங்க நாதம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே ஓம்ங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஓம் தான் இங்க பிரதிஷ்டை பண்ண போறோம். அதுதான் அங்க பிரதிஷ்டை ஆகிற இடம். நாளைக்கு வகுப்புல இது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். இப்ப இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல தொப்புளுக்கும் இருதயத்துக்கும் மையத்தை வச்சு நீங்க அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க, போதும். வேற ஒன்றும் அதிகமா இன்றைக்கு நீங்க எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது. நன்றிங்க ஐயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. பீரியட் டைம்ல நம்ம வந்து இதை சொல்லலாங்களா ஐயா? நல்ல கேள்விமா. இதுக்கு வந்து எல்லா டைம்லயும் செய்யலாம். இது வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மாசம் மாசம் ஒரு பிரச்சனை. ஆனா இந்த பயிற்சியை வந்து நம்ம நிறுத்தவே கூடாது. ஏன்னா இந்த பயிற்சிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இதுல எந்த சூழ்நிலையிலும் இங்க இந்த பயிற்சி மந்திரங்களை நிறுத்தக்கூடாது, செய்யணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்படி உயர் பரிமாண மந்திரங்களா இருக்கிறதுனால இதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது உடல் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால சித்தர்கள் ரிஷிகள் வந்து அதை ஒரு தீட்டா பாக்குறது கிடையாது. அதனால செய்யலாம், தாராளமா செய்யுங்க. எல்லா காலங்கள்லயும் செய்யணும். இப்ப நான் அதே மாதிரிதான் பீஜ மந்திரங்கள் எல்லாம் கொடுப்போம். அந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் வந்து நீங்க எல்லா காலங்கள்லயும் செய்யலாம். அது இப்பதான் செய்யணும், அப்பதான் செய்யணும், சுத்தமா செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இறைவனே நமக்குள்ள இருக்கிறான். இந்த அழியக்கூடிய உடல்ல அழியாத இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். அப்ப இங்க இந்த உடம்புக்குள்ள வந்து சுத்தமா இருக்கான்னா இல்லையே, மலை ஜலமெல்லாம் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மலமா மாறுது. அப்ப மலமா இருக்கிற இந்த இடத்துக்குள்ளதானே இது கீழே மலமா இருக்கு, மேல இறைவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இதை நம்ம எங்க பிரிக்க முடியும்? உடம்புக்குள்ள இருந்து எதையுமே பிரிக்க முடியாது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா அதுல எல்லாம் அவன் தொடர்பே இல்லாம இருக்கிறான். இறைவனை வந்து எந்த ஒரு இதுவும் தொடவே முடியாது, அப்படி இருக்கிறான் இறைவன். அதனால நீங்க தீட்டு வந்து தொட்டுடிச்சா இறைவன் அதனால பாதிச்சுட்டானா அப்படின்னா அதெல்லாம் சும்மா நம்ம புறத்துல உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் தானே தவிர அப்படிலாம் தீட்டுக்கெல்லாம் இறைவன் தொடவே தொடாது. அதனால நீங்க பாட்டு உங்க கடமையை செய்யுங்க, பலன் தானா கிடைக்கும். நன்றிகள். நல்லது.
சரிங்க. ஐயா அப்போ வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா. இப்போ நேத்து வந்து ரொம்ப நல்ல டீப்பா வந்து என்ன நான் கவனிக்கும்போது அந்த காதுல ஒலி கேட்டது. இன்னைக்கு கிளாஸ் டைம்ல கூட எனக்கு அது கேட்டுட்டே இருக்குங்கய்யா. கன்டினியூஸா கேட்டுட்டே இருக்குங்க. நல்லது அது தானம்மா. கேட்கறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. கேட்கட்டும். அது என்ன மாரி சப்தம் உங்களுக்கு கேட்குது? அதுதாங்க அந்த அம் அந்த பூச்சி இந்த டீப்ஸுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு ஆ. பூச்சி சவுண்ட் கொய்யின்னு கேட்குங்க இல்லைங்கய்யா? அந்த ஆமாம்மா. மாதிரி கேட்டுட்டே இருக்குது. காது மூடுனா கூட கேட்குதுங்கய்யா. இப்போ அதாவது நாங்க சாதாரணமா வெளி கவனத்துல இருந்தாலும் அது கேட்டுட்டே இருக்கா? கேட்டுட்டே இருக்குங்கய்யா. சரி, சரி. அது இப்போ இப்ப இந்த பயிற்சி கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு 2 விஷயம் இருக்கு. இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுனால கேட்குதா? இல்ல இதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்ததா? இல்லைங்க. இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் கவனம் அங்க போயிட்டு கேட்டுட்டே இருக்கிற மாரி எனக்கு அப்படிதாங்க நெனைக்கிறேன். பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்கய்யா. அது நேத்து நல்லது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் வந்து அவ்ளோ டீப்பா பண்ணலைங்கய்யா. அந்த பயிற்சி குடுத்துருக்காங்க, செய்யணும் அப்படின்னு தான் செஞ்சேங்கய்யா. அப்புறம் நேத்து வந்து நீங்க அத அ ஒவ்வொரு நாளும் பயிற்சி நல்லா பண்ணா தான் உங்களுக்கு உபயோகம்ன்னு சொன்னதுனால, நேத்து வந்து ரொம்ப அப்படியே ஒருமித்து பண்ணுனதுனால, அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப போயிருச்சுங்கன்னு எனக்கு இல்ல தோணுதுங்கய்யா. தப்பு கிடையாது. இப்ப நீங்க பயிற்சி பண்ணதுனால வந்த சவுண்டுன்னா, அது தானாவே உங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு போகும். சிலருக்கு என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்றேன். அதாவது இந்த பயிற்சிலாம் என்னன்னா, காதுல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாரி பூச்சி சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதாவது காதுல ஆமாங்க. ப்ராப்ளம் எப்படின்னா, இப்போ காதுக்குள்ள இருக்குங்கய்யா. அழுக்குகள் இருக்கு, அல்லது மெழுகுகள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, அதனால ஒரு மாரி கீச்சுன்னு ஒரு பூச்சி கத்துற மாரி சவுண்ட் எல்லாம் இருக்கும். அத வச்சுக்கிட்டு நாம வந்து ஏதோ நாதம் கேட்குதுன்னு நினைக்கக்கூடாது. அது மாரி காது கோளாறு உள்ளவங்களுக்கும் வெளிய இந்த மாரி சவுண்ட் கேட்கும். காது டாக்டர்ட்ட போய் காத கிளீன் பண்ணா சரியாயிடும். அப்ப அதனால தான் நான் உங்கள கேட்டேன். ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த சவுண்ட் இருந்ததா? இல்ல இந்த பயிற்சி பண்ணதுனால இந்த சவுண்ட் வந்ததா அப்படின்ட்டு. பயிற்சி பண்ணதுனால இந்த சவுண்ட் வந்தது அப்படின்னா, அது நாதத்தினுடைய வெளிப்பாட்டுல வரக்கூடிய மாற்றங்கள். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. தானாவே சரி பண்ணிக்குங்களேன். ஆனா ஏற்கனவே இந்த மாரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து காது கோளாறு. அத நம்ம சரி பண்ணிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். சுவாமிஜி, சொல்லுங்கம்மா. எனக்கு அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சுவாமிஜி. நான் வந்து ஏன் டாக்டர் கிட்டயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப அவர் வந்து சந்தோஷம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நீங்க வந்து அந்த இது இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் இது வந்து கேக்குது அப்படின்னு நான் முடிவு புரிஞ்சுது. பண்ணிட்டேன் சுவாமிஜி. அருமை, அப்ப அருமை. இது எது தொடருமா இல்ல அப்படியே கண்டினியூஷன் ஆகுமா இப்ப உங்களுக்கு அந்த எப்படின்னு பூச்சி பறக்கிற சொல்லுங்க. மாரி, க்ரீச்சுங்கிற சவுண்ட் இதெல்லாம் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குமா, கொஞ்ச நாளைக்கு கேட்கும். அப்புறம் அப்படியே அது நீங்க டெப்த்தா அத கவனிக்கவே என்ன ஆகும்னா, உங்களுடைய உடம்புக்குள்ள அந்த ஓம்காரத்துடைய அந்த வைப்ரேஷன நீங்க உணர்ற மாரி அப்படியே அது மாத்திடும். மாத்துற பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஒளி தேகமா மாறுறதுக்கான முயற்சி இதெல்லாம். அதாவது நீங்க ஒளி அப்படிங்கிறது என்னன்னா, அறிவு தேகமா மாறுறது. அதாவது இறைவனாகவே மாறுறது. அப்ப அதுக்கு வந்து இந்த சவுண்ட் எனர்ஜியும், லைட் எனர்ஜியும் கடந்து நம்ம போறோம். அப்படி போனா தான் நம்ம அந்த இறைத்தன்மைக்குள்ள போவோம். அப்ப இங்க நீங்க இந்த பூச்சி கத்துற மாரி சத்தம், அந்த க்ரீச்ங்கிறது, க்ரீம்ங்கிறது, க்ளீம்ங்கிறது இப்படி என்ன சப்தம் வேணா கேட்கட்டும். அத கேட்கறத நீங்க கொஞ்சம் மைனூட்டா கவனிக்க உங்களுக்கு மனசு வந்து அந்த அந்த இடத்த நோக்கி ஒருநிலைப்பாட்டுக்கு போகுதுல்ல, அதுதான் உங்கள லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வரும். அதனால இப்ப அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அதாவது இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சப்தம் இருந்தா அது காது கோளாறுங்க. இப்ப இந்த மாதிரி பயிற்சி பண்ணதுனால வருதுன்னா, அது தானாவே உங்களுக்கு சரி பண்ணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது மாறும். அத வெயிட் பண்ணி பாருங்க. பயப்பட அதுக்கு வேண்டாம். முன்னாடி இல்ல சுவாமிஜி. இப்பத்துல இருந்துதான் நம்ம பயிற்சி பண்ணதுல இருந்துதான் அந்த ஹம்ச தியானம் பண்ணதுல இருந்துதான் சுவாமிஜி இது மாதிரி எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அது பயப்பட வேண்டியதில்ல. அது உங்கள உள்ள இருக்கிற அந்த சப்தத்த காட்டி குடுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அது அப்படியே போக போக அந்த சப்தம் தானா மாறி மந்திரங்களா மாறும். அத நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் தெரியும். தேங்க்யூ சுவாமிஜி. நல்லதுங்க. சுவாமி, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது இன்றைக்கு இந்த பயிற்சியை ஃபுல்லா முடிச்சிடுறோம். நாளைக்கு உங்க பயிற்சி 5:30 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நாங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதுக்கு தான் ஏர்லி மார்னிங் எழுந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்றோம். இப்ப வந்து காலையில எழுந்து இந்த பயிற்சிகள நீங்க எப்பப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்படிதான் பெரும்பாலும் பண்றாங்க. நீங்க அப்படி பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நாங்க நவநாதர்களுடைய வழிமுறையில ஸ்ரீ தத்தகுரு பரம்பரான்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல 4:30 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்குங்க. விடியகாலைல 4:30 மணிக்கே வந்து குணப்படுத்தும் நாத தியான சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை முறை வந்து வச்சிருக்கோம். அதுல கலந்துக்கிறவங்க வந்து 4:30க்கே வந்துருவாங்க. 4:30க்கே வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு 5:15க்கு தான் இந்த கிளாஸ்க்கு வருவாங்க. அப்ப இந்த கிளாஸ முடிச்சுட்டு திருப்பி 6:30 மணிக்கு அதிலேயே பிரம்ம தியானம் இருக்கு. இப்படியெல்லாம் நாங்க ரொட்டீனா இந்த மாரி ஒரு ஃபேமிலியா ஃபார்ம் பண்ணி, இப்போ நம்ம எப்பவுமே அந்த இறை சிந்தனையில, அந்த செய்கின்ற செயல் பூரா ஈஸ்வர காரியமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்பவும் மனசு வந்து அந்த ஒருமித்த தன்மையிலயும், அந்த ஆனந்தத்திலயும் இருந்துகிட்டே இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்.
அப்போ இதில் நிறைய பேர் இருக்கிறங்கிறதுனால நாங்கள் அப்படி இருக்கிறோம். ஆல்வேஸ் நாங்கள் வந்து இறை சிந்தனையிலேயே இறை காரியத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம். செய்கிற செயல் எல்லாமே இறைவனுடைய செயலாக பார்க்குறோம். அந்த ஈஸ்வர நிஷ்டையிலேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டோம். அப்படிதான் ஒரு ஃபேமிலியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீ தத்த குரு பரம்பரா அப்படின்னு ஒரு குரூப். அதில் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் வர முடியாது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் செய்யாமல் தனியாக நேரம் ஒதுக்கி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த கிளாஸ்க்கு 5:15 வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு எழுந்து செய்கிறதுனா செய்யலாம், தாராளமாக செய்யலாம். செய்யுங்க, நல்லது. நானும் அந்த வகுப்புல இருக்கேன் சார். உணவு கட்டளையில வந்து நீங்க இருக்கீங்களா அந்த குரூப்ல? இருக்காங்க. அப்ப நீங்க 4:30 மணிக்கு அந்த கிளாஸ்க்கு வர வேண்டியதானே? அதுல வரல, நான் பிரம்ம தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்த கிளாஸ்க்கு வாங்க. நாத தியான சிகிச்சை வந்து என்னன்னா உங்களுக்கு தூண்டும். அதாவது சக்கரங்களை தூண்டி அந்த மந்திரங்கள் மூலமா அந்த சக்கரங்களை எழுப்பி விட்டு உங்களுக்கு அந்த சகசரகாரத்துல பிரம்மரந்திரத்துல இருக்கிற அந்த அறிவு பிரகாசத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு பயிற்சி அது. அதை நீங்க செய்யவே உடல் ஆரோக்கியம், நல்ல மன தூய்மை உருவாகிறத அனுபவத்துல பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மந்த்ராஸ். எல்லாம் அந்த லம் ரம் யம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சக்கரங்களை தூண்டக்கூடிய பீஜ மந்திரங்கள். அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு அதுல கான்சென்ட்ரேஷன் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் திரும்புறத பார்க்கலாம். நோய் இல்லாம வாழலாம். அதுக்காகத்தான் நோயற்ற வாழ்வதான குறைவற்ற செல்வம். அதுக்காக இந்த உடம்பை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு உடம்பு காப்பாத்துறதுன்னா எப்படியும் நம்ம கற்பத்தேகமா மாத்திக்க முடியாது. நம்ம உடம்பு விடுற வரைக்கும் நோய் இல்லாம உடம்பை விட்டா போதும். இப்ப நிறைய பேரை கடைசியில் அட்மிட் ஆகி இழுத்துக்கிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு சாகுறாங்கல்ல, அப்படிலாம் ஏற்படாம படுத்தாரு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மரணம் வரும்போது போகிறதுக்கு நம்ம இப்படி பக்குவம் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக சொல்றோம். சொல்லுங்க. நன்றி. உணவு கட்டளைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏதோ டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க ஐயா. ரொம்பவே ஒரு நல்லாவே இருக்கு. அது தொடர்ந்து அதே போலயே வந்துகிட்டே இருக்கலாங்களா ஐயா? ஆமா, நீங்க எந்த அளவுக்கு இயற்கை உணவோட ஒன்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் திரும்பும், நோய் வராம தடுத்துக்கலாம். எண்ணெய் பொருளோ இல்ல மத்த எதுவுமே சாப்பிடாம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லாவே இருக்கு. மற்றபடி காலையில இந்த உணவு சாப்பிட்றதும் கிடையாது, இரவு சாப்பிட்றது கிடையாது, மதியம் மட்டும்தான் ஐயா சாப்பிட்றேன். இது போலவே தொடர்ந்து வந்துட்டு இருந்தா நல்லதாவே இருக்கு ஐயா. அதே போலயே வந்துடலாங்களா? அவங்க உடம்பு கண்டிஷன், வேலை கண்டிஷன் தானுங்க ஐயா இது. இப்போ வந்து நீங்க ஒரு நேரம் சாப்பிட்டா போதும், அதுவே எனக்கு எனர்ஜெட்டியா இருக்கு, நான் மற்றபடி அதிகமா உடல் உழைப்பு இல்லைன்னா நீங்க போதும். அதிகமா வேலை செய்யறவங்களுக்கு 3 நேரம் சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். அப்ப அவங்க வந்து வேற ஏதாவது சாப்பிட்றோம்னா அந்த ஒரு டேஸ்டுக்காக வந்து இது பண்ணி அதே அந்த இதுலயே போயிடுவோன்ற ஒரு வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுக்காக தான் அந்த இல்ல, அதாவது நீங்க டேஸ்டுக்காக அப்படிங்கறத விட உங்களுடைய கட்டுப்பாடு தான். நீங்க மனசு வந்து இப்போ ஒரு விஷயத்தை விரும்புது, ஆனா அதுல போய் அடிக்ஷன் ஆகக்கூடாது. ஆனா அதுக்காக அது வந்து வெறுக்க கூடாது. நம்ம பாடத்திட்டம் எப்படின்னா எல்லாமே வந்து நீங்க வச்சுக்கலாம், ஆனா எதுலயும் அடிக்ஷன் ஆகக்கூடாது. இப்போ டீ காஃபிங்கிறது வந்து அடிக்ஷன். அப்ப இந்த டீ காஃபில அடிக்ஷன் ஆகக்கூடாது. ஆனா அக்கேஷனலா ஒரு நண்பர் வீட்டுக்கு போறீங்க, அவர் அன்பா உங்ககிட்ட டீ கொடுக்குறாருன்னா குடிங்களேன், அதனால என்ன தப்புங்கிறேன் நான். டீ காஃபியே விட்டுட்டேங்க, சுத்தமா விட்டுட்டீங்க. பட் அதான் என்ன சொல்றேன்னா, விட்டுட்டீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக விடணும்? அதுல அடிக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக விடுறோம். அதுல அடிமைத்தனம் வரக்கூடாது. ஆனா இப்ப நண்பர் வந்து உங்க மேல வச்சிருக்க அன்புல ஒரு டீ கொடுத்துட்டாரு, நான் டீ குடிக்க மாட்டேன்னு அப்படி அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சரி கொடுங்கன்னு குடிச்சிட்டு அன்பா நன்றிங்கன்னு சொல்லிட்டு வரதுனால அந்த ஒரு நாள் டீ குடிக்கிறதுனால உங்க உடம்பு கெட்டு போகாது. அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம வந்து பயிற்சி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஒளி தேகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்களாங்க ஐயா? ஆமாம்மா, ஒளி தேகம்ங்கிறது எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி லைட் பாடி ஆயிடாது. அதாவது இப்போ நிறைய பேர் இந்த ஒளி தேகம்னா எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே வெளிச்சமா மாறிடும், ஜோதியா மாறிடும். வள்ளலார் அப்படியே ஜோதி ஆயிட்டாரு. அப்புறம் பாபாஜி இருக்காருல்ல, இமயமலை பாபாஜி ஜோதி ஒளி தேகம் ஆயிட்டார் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அந்த லைட் பாடிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் ஃபார்ம்ல கிடையாது. அறிவு ஒளி, அதாவது தேஜஸ். அதாவது இப்போ இறைவன் வந்து தூய அறிவா பேருணர்வு நிலையில் இருக்கிறதுனால அந்த இறைநிலையோட நம்ம கலந்துட்டா அந்த அறிவு ஒளி பாடி தான் இங்க வெட்டவெளி ஒளி தேகம் எல்லாமே அப்படிதான் சொல்லப்படுது. சாஸ்திரம் அதை தான் டெப்தா சொல்லிட்டு இருக்கு, அதை பூடகமா பேசிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒளி தேகம் ஆகிறது அப்படின்னா என்னன்னா அறிவு தேகமா மாறிட்டீங்க. இப்போ நீங்க பருவுடல் கிடையாது, இந்த அழியக்கூடிய பௌதிக உடல் கிடையாது, மனோ உடல் கிடையாது, கண்ட மனசுல எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு வாழுகின்ற கற்பனா உடல் கிடையாது. ஆனா அறிவு உடல் அப்படிங்கிறது இறை உடல். அது இறைவன் வந்து அறிவா இருக்கிறான். இறைவனுடைய வைபவமே என்ன, அந்த பேருணர்வு பேர் அறிவுன்னு சொல்றதுனால நாம அந்த உடம்பாயிடுவோம். அப்ப நம்ம இறைவனிலிருந்து பிரிக்க முடியாதவர்களா மாறிட்டோம். அதுதான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அது அப்படிதான் இந்த பாடத்திட்டம் கொண்டு போகும் உங்களை. நீங்க ஒளி தேகம்னா ஏதோ அப்படியே வெளிச்சமா மாறிடுவோம் அப்படிங்கிற கற்பனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி கிடையாதுங்கிறது நீங்க போக போக இந்த பாடத்துல புரிஞ்சுக்குவீங்க.
அப்புறம் வந்துங்க ஐயா முக்திங்கிற அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்குங்களாங்க ஐயா? முக்திங்கிறது என்னன்னா, வாழும்போதே நாம ஆனந்தமா வாழ்றது தான் முக்தி. லிபரேஷன் அது வந்து விடுதலைங்கிறது மனசுக்கு தர்றது. முக்தினா மோட்சம்னா என்ன? விடுதலை தானே. அந்த விடுதலை வந்து ஏதோ கட்டுப்பட்டிருக்கிற விஷயத்திலிருந்து வெளிப்படுவது. அது மனசு தானே கட்டுப்பட்டிருக்கு. அதிலிருந்து நீங்க விடுதலையாகி, இந்த வாழும்போதே இந்த உலகத்த நீங்க ஆனந்தமா ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. ஜீவன் முக்தினா இந்த உயிர் இருக்கும்போதே இந்த உடல் வந்து அந்த லிபரேட் ஆயிடும். மனசு லிபரேட் ஆயிடும். அப்ப இங்க நமக்கு எல்லாமே ஒரு சமநிலை பாங்குல வந்துரும். இது உயர்ந்தது, தாழ்ந்ததுங்கிற அந்த வேற்றுமை இருக்காது. எல்லாமே ஈஸ்வர தன்மையில பார்ப்போம். இங்க எல்லாம் ஈசாவாஸ்யம், இதம் சர்வம் அப்படிங்கிற மாரி இருப்பதெல்லாம் இறைவன்னு தெரியும். அப்ப அந்த இறைவனுக்கு வேற இந்த உடலும் இல்ல, அந்த உடலும் இல்ல அப்படிங்கிறதுனால பேதமை இருக்காது. எல்லாரையும் நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். அப்ப அன்பு சிவம் அப்படின்னு தெரியும். அதுதான் இங்க ஜீவன் முக்தின்னு சொல்றோமே தவிர, இறந்த பிறகு ஏதோ கைலாசத்துக்கோ, வைகுண்டத்துக்கோ போறதில்ல முக்தி. அத பத்தி நான் நம்முடைய சாஸ்திரங்கள்ல, உபநிஷதங்கள் வகுப்புகள்ல எல்லாம் பேசியிருப்பேன். இப்ப நீங்கெல்லாம் வெறும் இந்த நாத யோகத்தை ஃபோக்கஸ் பண்ணி வரீங்க. நேரம் கிடைக்கும்போது அந்த பாடத்திட்டங்களை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் வரும். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி டைம் கிடைச்சு, இப்ப நம்ம பராபரம் குரூப்லயே வந்து ஆரம்பத்துல இருக்கிற கிளாஸ்க்கெல்லாம் போங்க. அதுல மேல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை தொட்டிங்கன்னா முதல் நாள் கிளாஸ் போயிடலாம். 2017 இருந்து இந்த வகுப்புகள் இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா கேட்க உங்களுக்குள்ள அந்த சிரவணம் பண்ண புரிதல் வந்து நீங்க யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு விடை கிடைச்சிரும். அந்த விடை கிடைச்ச உடனே இந்த உடம்பையும் தயார் பண்றீங்க, மனசும் தயார் பண்றீங்க, நீங்க அந்த தூய அறிவா மாறிடுறீங்க. அவ்வளவுதான் அந்த தகுதி. அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். ரெகுலரா அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இரவு அருமை, அருமை. பகல் அந்த பார்க்காம. தகுதியை வளர்த்துக்குங்க. அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிரவணம் பண்ண அதுல தெளிவு கிடைச்சு நீங்க அந்த ஞானியா மாறிடுவீங்க. ஞானியா மாறினா தான் இறைவனாகவே மாற முடியும். ஏன்னா ஞானம் வந்தா தான் இறைவனுடைய பாதைக்குள்ளேயே நம்ம நுழைய முடியும். இறைவன் அதை மட்டும் தான் எதிர்பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு சமமான ஒரு தகுதியை அவன் எதிர்பார்க்கறான். அது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே அப்படித்தானே பார்க்கிறோம். இப்போ ஒரு கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு, எம்டியா உட்காந்துருக்காரு ஒரு ஆஃபீஸ்ல அப்படின்னா, இப்போ அந்த எம்டி போஸ்டிங்க்கு வரணும்னா நீங்க அந்த எம்டிக்கு என்ன தகுதி இருக்கோ அதையெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். அப்பதான் உங்களை அந்த எம்டி போஸ்ட்ல உட்கார வைப்பாங்க. அது எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில அவ்வளவு தகுதியை நம்ம உருவாக்கிக்கிட்டு வந்து அந்த சீட்ல உட்காரணும். எம்டி சீட்ல உட்காரதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா ஒரு நிர்வாக திறன் இருக்கணும். எங்கெங்க என்ன நடக்குது, அந்த ஃபேக்டரியில் என்ன நடக்குது, இந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சவர் தான் எம்டி சீட்ல உட்கார முடியும். அது மாதிரி இங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னா நாம நம்மளை லிஃப்ட் பண்ணி அப்டேட் பண்ணா தான் அந்த நிலைக்கு போக முடியும். நம்ம ஒரு கீழ்நிலை மனசை வச்சுக்கிட்டு ஒரு எதுலையுமே தகுதி இல்லாம இருந்தோம்னா நம்ம எப்படி இறைத்தன்மைக்குள்ள போக முடியும்? இறைவன் வந்து ஒரு தூய உணர்வு, தூய அறிவு இல்லையா? கொடுக்கறதே மிகப்பெரிய ஒரு வரம் வந்து சத்குரு தாயா. அதுதான் அதை புரிஞ்சுக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை கேட்க உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடும். அதனால பாடத்திட்டத்தையும் கேளுங்க. நல்லது. சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலங்க ஐயா. கைவல்ய நவநீதம் படிக்கிறதா இல்ல வந்து பராபரம் குரூப்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்றதா? இப்ப நீங்க எளிய முறையில நடைமுறையில எழுதியிருக்கிற திரிபுரா ரகசியம் இப்ப புதுசா அது ஆட் பண்ணிருக்கோம் லிஸ்ட்ல. எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலங்க. பத்தாதுமா. எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது. நான்லாம் பயங்கரமா இதுக்காக ஹோல் டேவே ஸ்பெண்ட் பண்றதுக்காகவே என்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டேன். நான் சராசரி வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு ஃபார்ம் ஜாபுக்கு போயிட்டேன். ஆரம்பத்துல என்னுடைய குழந்தைங்கலாம் 6வது 7வது படிக்கும்போதே நான் வந்து ஒரு விவசாய வேலையை தேர்ந்தெடுத்து போனது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இறை சிந்தனையும் இறை விஷயங்களையும் பொக்கிஷங்களை அனுபவிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பெட்டி நிறைய வைரக்கற்களும் தங்கங்களும் கிடக்குது. அப்படி கையில அள்ளி அள்ளி பார்ப்பான்ல, ஆசைப்படுவான்ல, இவ்வளவு வைரக்கல், இவ்வளவு தங்க காசு அப்படின்ட்டு. அப்போ அவன் அந்த மகிழ்ச்சி எப்படி அவனுக்கு இருக்குமோ அது மாதிரி நான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தேன். இப்போ இப்படியா கைவல் நவனிதை எப்போ கேட்கறது, பகவத்கீதை எப்போ முடிக்கிறது, சாந்தோக்கிய உபனிஷத்து எப்போ கேட்கறது அப்படின்னு எனக்கு டைமே தெரியல. அப்போ இது இப்படி நேரம் ஒதுக்கணும். அப்போ நான் உலகியல் வாழ்க்கையில ஒதுக்க முடியாது. அப்போ நான் வாலண்டரியா என்ன பண்ணிட்டேன்னா ஜாபையே மாத்திக்கிட்டேன். ஒரு விவசாய பண்ணையில நான் ஒரு பண்ணையால போயிட்டேம்மா. போயிட்டு அங்கே ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணி அங்கே வந்து காலையில எழுந்து கொஞ்சம் விவசாய வேலையை பார்ப்பேன். 10 மணிக்கு மேல பூரா ஆன்மீக இந்த சச்சங்கம் கேட்கறது அது இதுன்னு பண்ணிட்டு, அப்புறம் மாலையில கொஞ்சம் வெயில்தால போய் விவசாய வேலையை பார்ப்பேன். அப்புறம் நான் 6 மணிக்கு மேல உட்காந்து இந்த பாடங்களை படிக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, இப்படியே என்னுடைய வாழ்க்கைய கொண்டு போனதுனால நான் ஆல்வேஸ் 24/7 வந்து அந்த ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ்ல இருக்கிறேன். அவ்வளோ அமைதி, ஆனந்தம். ஏன்னா இதை விட எனக்கு வேற ஒன்றும் பொக்கிஷமா தெரியல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள போறதுங்கிறது அவனுடைய அனுகிரகமும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் கிடைக்காது. ஏன்னா அந்த அனுகிரகம் கிடைச்சா தான் வாய்ப்புகளும் திறக்கப்படும். இல்லைன்னா எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு எப்படி திறந்ததுன்னு எனக்கே தெரியல. நான் விவசாயத்துக்கு முன்ன பின்ன போனது கிடையாது. ஆனா விவசாய வேலைக்கு போனேன். இப்படிலாம் எனக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எனக்கு உருவாக்கி கொடுத்தது அதுவே. அது நீங்க தேடுறது ஆழமா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நம்ம இன்றைக்கு நேரமும் கிடைக்காது. இப்போ அடுத்தது 6:30 கிளாஸ். இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஐயா. கோடான ஆனா நீங்க செஞ்ச புண்ணியங்கள் தான் இப்படி கொண்டு வந்திருக்கு. நல்லதுமா. நம்ம இப்போ 6:30க்கு வகுப்பு இருக்கிறதுனால நிறைவு செய்யலாம். இன்னொரு கிளாஸ்ல பேசுவோம். நன்றி.
நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஓம் நன்றிகள் ஐயா. ஓம் நன்றிகள் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. ரொம்ப கோடான கோடி நன்றிகள் ஐயா.